பக்தி கிளிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது நீண்ட ஒரு பதிவு. இப்போ சில பேர் பிறக்கும் போது நல்ல வசதியான வீட்டுல பிறக்குறாங்க. குழந்தையா பிறக்கும் போதே நல்ல செல்வ செழிப்போட அந்த வாழ்க்கை தொடங்குது. சில குழந்தைங்க வறுமையில பிறக்குறாங்க. வறுமையில பிறக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வசதியான வாழ்க்கைக்கு மாறுறாங்க. சில பேருக்கு நினைச்ச உடனே நல்ல ஒரு வாழ்க்கையானது திடீர்னு மாறிடுது. வேலை அப்படிங்கும் போது உடனே படிச்ச உடனே வேலை கிடைக்குது. சில பேருக்கு நல்லா படிச்சிருந்தும் வேலை கிடைக்கிறது இல்ல. இப்ப திருமணம் ஒரு சிலருக்கு 20 வயசுலயே நடந்துருது. ஒரு சிலருக்கு 40 வயசானாலும் திருமணம் நடக்கிறது இல்ல. குழந்தை அப்படிங்கும்போது குழந்தை பேரு ஒரு சிலருக்கு உடனே கிடைச்சிருது, ஒரு சிலருக்கு கிடைக்கிறது இல்ல. இப்போ இந்த மாதிரி பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சில சமயம் சீக்கிரம் கிடைச்சது, சில சமயம் தாமதமாகுது. சில நேரங்கள்ல கிடைக்கிறதே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாகுது. இப்ப இந்த ஏழ்மை வறுமைங்கும் போது நல்ல கடுமையா உழைக்கிறவங்க சம்பாதிக்கிறது இல்ல. ஒரு சிலர் எளிமையாவே சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. அதிர்ஷ்டமானது அவங்களுக்கு இருக்கு. இப்ப இந்த அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம் இப்ப எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து பார்க்கும்போது ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது எப்படி அமையுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுக்கும் சரி, நல்ல வாழ்க்கை அமையறதுக்கும் சரி, திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை இதுல யோகங்கள் ஏற்படுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு 3 காரணங்கள் மட்டும்தான் அமையுது. அப்ப அந்த 3 காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 விதமான வினைகள். ஒரு ஜாதகத்துல 3 விதமான கர்ம வினைகள் மட்டும்தான் நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நம்ம வாழ்க்கையை தீர்மானம் செய்யுது. முதல்ல சொன்ன மாதிரி செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்துல பிறக்கிறதுக்கும், நல்ல வாழ்க்கை அமையறதுக்கும், ஒவ்வொரு விதமான பாக்கியம், வேலை, குடும்பம், தொழில், குழந்தைன்னு சொல்லி ஒவ்வொரு வகையான அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கும் இந்த யோகங்கள் காரணமா அமையுது. இப்ப யோக ஜாதகம், அவயோக ஜாதகம் அப்படின்னு சொல்லி பிரிச்சோம். சரி, இப்ப இந்த அவயோகத்துல பிறக்கிறதுக்கு சரி, யோகத்துல பிறக்கிறதுக்கும் சரி 3 கர்ம வினைகள் மட்டுமே அடிப்படையா இருக்கு. இந்த 3 கர்ம வினைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று சுய கர்மா, மற்றொன்று தாய் வழி கர்மா, மற்றொன்று தந்தை வழி கர்மா. இந்த 3 கர்ம வினைகள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. வேற எதுவுமே இல்ல. எல்லா தோஷங்கள், எல்லா யோகங்கள், எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த 3 கர்ம வினைகள் மட்டும்தான். இந்த கர்ம வினைகள் எதனால ஏற்படுது அப்படின்னா, இப்ப சுய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட முன்வினை. இப்ப முன் ஜென்மத்துல நம்ம என்ன பாவம் பண்ணமோ, என்ன விதமான துன்பங்களை மற்றவர்கள் கொடுத்தோமோ, அதே துன்பங்களுக்கும் அந்த பாவங்களுக்கும் ஆளாகிதான் இந்த பிறவியில நம்மளோட வாழ்க்கையானது அமையுது. அடுத்து தாய் வழி கர்மா. நம்ம தாய் வழி எந்த மாதிரி இருக்கு, அவங்களோட பாவ புண்ணியம். அடுத்து தந்தை வழி, அந்த தந்தை வழியில வந்த பாவ புண்ணியம். இதெல்லாமே சேர்த்து 3மே நம்ம ஜாதகத்தையும் நம்ம வாழ்க்கையும் முடிவு பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இதை எப்படி நம்ம பாக்குறது, கணிக்கிறது அப்படின்னா, நம்மளோட சுயகர்மா அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல சனி பகவானை வச்சு அடிப்படையில அவரோட தன்மைகளை வச்சு, அதாவது அவர் எப்படி இருக்காரு, எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம். அடுத்து தாய் வழி கர்மா அப்படின்னு சொல்லும் போது சந்திரன், கேது இவர்களோட அமைப்பை வச்சு பார்க்கலாம். தந்தை வழி அப்படின்னு சொல்லும் போது ராகு, சூரியன் இந்த 2ஓட அடிப்படையில நமக்கு தந்தை வழி கர்மாவானது அமையுது. இப்ப இந்த 3 வினைகள் எப்படி அமைஞ்சிருக்கோ அப்படிதான் நமக்கு வாழ்க்கையானது அமையும். சரி, அப்போ இதை என்ன பண்ணணும், நம்ம விரும்பினபடி வாழணும், நல்ல வசதியா வாழணும், இல்ல நம்ம எப்படி எப்படிலாம் ஆசைப்படுறோமோ அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும், இல்ல நம்ம தேவைகள் உடனே நிறைவேறணும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கும் போது நம்ம இந்த 3 வினை பயன்கள் எப்படி உருவாயிருக்கு, எந்த நிலையில இருக்கு, நம்ம இதை சரி செய்யறதுக்கு எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும், எந்த பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த தான தர்மங்களை செய்தால் இதிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம இந்த ஜாதகத்தை ஆராய்ந்து இந்த 3 வினை பயனை தீர்க்கக்கூடிய முறைகள், வழிபாடுகள்,
ஆலயங்கள், தீர்த்தம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஜாதகமுமே என்ன பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வர ஜாதகம் தான். அத நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த வழிபாட்டு முறையில நம்ம போகும்போது எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளுமே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.